வெள்ளக்காடான அந்த நேரத்தில் வந்து முழங்கால் அளவு தண்ணீர் இருக்கும் போது நடந்து சென்று எங்கெங்கெல்லாம் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று பார்த்தார்கள், மக்களுக்கு ஆறுதல் கூறினார்கள். அடுத்தது வெள்ளம் அடித்த பிறகு இந்த வெள்ளம் அடுத்த ஆண்டு வராது இருப்பதற்கு என்ன திட்டங்களை வகுக்கலாம் என்று அதற்காக ஒரு முறை வந்து திட்டங்களை வைத்து பல கோடி ரூபாய் அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்து இன்றைய தினம் மழைக்காலங்களிலே அந்த உபரி நீர் எல்லாம் திறந்து விட்டாலும் கூட இந்த பகுதி பாதிக்காத அளவுக்கு பல திட்டங்களை நம்மளுக்கு நிறைவேற்றி தந்தவர் நம்மளுடைய முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் என்று சொன்னால் மிகையாக்காது. அப்படிப்பட்ட தலைவர் தான் நாளைக்கு பிறந்த நாள் விழா நாம் எடுக்கப் போகிறோம். அவரை இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுப்பதிலே நம்மளுக்கு எந்தவித சங்கடமும் இல்லை. மக்கள், தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்கள், குறிப்பாக உங்களை போன்ற பெண்கள் தீர்மானித்து விட்டார்கள். இப்பொழுதெல்லாம் அந்த காலத்தில் எம்ஜிஆருக்கு தான் பெண்கள் அதிகமாக கூடுவார்கள். சீனிவாசன் அவர்களை, தாசா ஏலன் அவர்களை, சுதர்சன் அவர்களை, சி வெங்கடேசன் அவர்களை, பெயர் சொல்லி அழைக்க பெருமை பெற்ற அருமை தோழர்களை, இறுதியாக நன்றி நாவலில் இருக்கின்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடி MS நாகலிங்கம் அவர்களை, பெருந்திரளாக வருகை தந்திருக்கின்ற என் அன்பிற்கினிய மத்திய பகுதியினுடைய நிர்வாகிகள் தினகரன், ரமேஷ்குமார், துர்கா கோதண்டம், MS நாகலிங்கம் ஆகியோர்களை, மாவட்ட பிரதிநிதி கிருஷ்ணமூர்த்தி, செல்வராஜ், நாடகமான AV ஆறுமுகம் அவர்களை, எனக்கு பிறகு பேச இருக்கின்ற உரையாற்ற இருக்கின்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர், கழகத்தினுடைய கொள்கைகளையும் லட்சியங்களையும் சாதனைகளையும் வரலாற்றையும் பல்வேறு ஊடகங்களில், தொலைக்காட்சிகளில், விவாத மேடைகளிலே கலந்து கொண்டு தமிழ்நாடு எங்கும் பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொண்டு நம்முடைய பிரச்சார பீரங்கியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைமை கழகத்தினுடைய தலை சிறந்த பேச்சாளர் கான்ஸ்டான்டின் ரவீந்திரன் அவர்களை, பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் தம்பி KP சங்கர் அவர்களை, அவருக்கு முன்பு பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்ற கழகத்தினுடைய வேகமான பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை, நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கின்ற பகுதி கழக செயலாளரும் மண்டல குழு தலைவருமான தனியரசு அவர்களை, திருவொற்றூர் மேற்கு பகுதியினுடைய செயலாளர் அருள்தாசன் அவர்களை, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து வரவேற்புரை ஆற்றிருக்கின்ற நம்முடைய அவைத்தலைவர் முத்துசாமி அவர்களை, வார்டு கழக செயலாளர்கள் கரியால் சோழன் அவர்களை, கணேஷ், எனக்கு முன்னால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய திட்டங்களை எல்லாம் கதை போல் எடுத்து எம்பி இடம் சார்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை, இந்த தொகுதியினுடைய திருவொற்றியூரினுடைய முகமாக ஏன் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் பல நிகழ்ச்சிகளில் ஆருயிர் துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் பங்கு பெற்ற பல விழாக்களில் நான் பங்கெடுத்திருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு விழாவில் மட்டும்தான் அவர் பேசுகிற போது சொன்னார், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் சொன்னார், இந்த விழாவிற்கு நான் ஏன் வந்தேன் என்று சொன்னால், இந்த விழாவிற்கு என்னை அழைத்தவர் மிகவும் கோபக்காரர், வரவில்லை என்று சொன்னால் அவர் கோபப்பட்டு விடுவார் என்கிற காரணத்தினால், அவர் கோபத்திற்கு ஆளாகிவிடக் கூடாது என்கிற காரணத்தினால் இந்த விழாவிற்கு வந்தேன் என்று சொன்னார். சரி, பரவாயில்லை, அவராவது இளைஞரணி செயலாளர் சொன்னார், பரவாயில்லை. அடுத்து முதலமைச்சர் பேச வந்தார், அவரும் சொன்னார், தம்பி உதயநிதி என்ன காரணத்திற்கு வந்தாரோ அதே காரணத்திற்காகத்தான் நானும் வந்தேன் என்று முதலமைச்சர் தளபதி MK ஸ்டாலின் அவர்களும் சொன்னார். அந்த அளவிற்கு கோபம் இருக்கிற இடத்தில்தான் குணமும் இருக்கிறது என்பதை இந்த மண்ணுக்கு இன்றும் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி ஆருயிர் தம்பி KP சங்கர் அவர்களை, சுருக்கமாக அண்ணன் மாதவரம் சுதர்சனம் என்று சொன்னால், எங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க 72 மாவட்ட கழக செயலாளர்கள் இருந்தாலும்
எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலினின் நெஞ்சுக்கினிய கழகர்த்தர்களில் ஒருவராக இன்றைக்கும் கழகப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிற ஆருயிர் அண்ணன் மாதவரம் சுதர்சனம் அவர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கிற என்ன நடக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்களோ அதை நீங்கள் எங்களுக்கு உடனடியாக தெரிவித்தால் நிர்வாக ரீதியாக ஆணையிட்டு அந்த மக்களுக்கு உடனடியாக நிவாரணத்தை தேட முடியும் என்பதற்காக மக்களை சந்திக்க வந்தால் பேச எழுந்தவர்களெல்லாம் பாராட்டுகிறார்கள். தம்பி ஆறுமுகத்தை பாராட்டுகிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர் தம்பி கே.பி. சங்கரை பாராட்டுகிறார்கள், அண்ணன் மாதவரம் சுதர்சனை பாராட்டி விட்டுத்தான் ஒன்றிரண்டு குறைகளை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் ஏனைய சட்டமன்றத்தை விட திருவொற்றியூர் தொகுதி முதலணியில் இருக்கிறது, முன்னணியில் இருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு தான் இங்கு வந்திருக்கிறேன். மொழி உண்டு, உலக வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு பழமொழி, all roads lead to Rome என்று சொல்வார்கள். அனைத்து சாலைகளும் ரோமாபுரியை நோக்கி இருக்கிறது என்று சொல்வார்கள். என்ன காரணம் என்று சொன்னால் நாகரீகத்தில் நுழைந்த நிலம் ரோமாபுரி என்கிற காரணத்தினால், ஆற்றல் மிக்க அதிகாரம் இருந்த காரணத்தினால் அதை சொல்வார்கள். இன்றைக்கு சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற ஆங்கில பத்திரிகைகள் எல்லாம் எழுதுகிறது all road leads to அண்ணா அறிவாலயம். எல்லா சாலைகளும் அண்ணா அறிவாலயத்தை நோக்கி இருக்கிறது. நாங்கள் எங்கள் தலைவன் தளபதி மு.க. ஸ்டாலின், நாங்கள் தலைவர் கலைஞர் மறைவிற்கு பிறகு இந்த தலைமை தாங்குகிற அந்த இடத்திற்கு வந்த பிறகு சற்றேறக்குறைய 13 கட்சிகள் எங்களோடு இருந்தது. சில பேர் சொன்னார்கள் நாங்கள் மகா கூட்டணி அமைப்போம் என்று. 13 14 ஆனது, 14 16 ஆனது, 16 20 ஆனது. இன்றைக்கு 23 கட்சி தலைவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் பின்னால் அணிவகுக்க தயார் என்று வந்து நிற்கிறார்கள். கழக உடன்பிறப்புகளுக்கு கொஞ்சம் கலகம் வரலாம். 23 கட்சிகள் வந்திருக்கிறதே என்னவாகும் என்று. நிறைய பேருக்கு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் இதயத்தில் தான் இடம் வைத்திருக்கிறார். எனவே நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில பேருக்கு ஒரு பயம் வருகிறது, இத்தனை பேர் வந்து நிற்கிறார்களே என்று சொன்னால் உதயசூரியன் சட்டமன்ற தொகுதிகள் குறைந்து விடுமோ என்று. கவலையே பட வேண்டாம். யார் யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுத்தால் உதயசூரியன் உன்னதமாக உதயமாகும் என்பதை எங்கள் தலைவன் தளபதி மு.க. ஸ்டாலின் முடிவு செய்து வைத்திருக்கிறார். அதை எந்த கொம்பனாலும் அசைத்து விட முடியாது. எங்களை நான் யார் என்பதை என் எதிரி சொல்ல வேண்டும். தளபதி மு.க. ஸ்டாலினை கட்சி ராஜா என்கிற எங்களின் இணை எதிரி சொன்னான், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் than கருணாநிதி. He is dangerous to the enemy. எதிரிகளுக்கு பயம் காட்டக்கூடியவர். ஆனால் மக்களுக்கு இன்றைக்கும் சொல்லுகிறேன், அவர் போகிற இடமெல்லாம் தாய்மார்கள் அவரை தங்கள் வீட்டு பிள்ளையாக வாரி அணைத்துக் கொள்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர் பார்த்து பார்த்து தங்கத்தட்டில் வைத்து தாளாட்டி கொண்டிருக்கிறார். சில பேர் நினைக்கிறார்கள், ஓ இதெல்லாம் தாய்மார்களுக்கு இவர்கள் வாக்களிப்பதற்காக செய்கிறார்கள் என்று. ஒருபோதும் கிடையாது. திமுக காரனுக்கு ஒரு நெஞ்சு தைரியம் உண்டு. எங்களுக்கு என்ன தைரியம் என்று சொன்னால், நாங்கள் ஆட்சியில் இருந்தால் எங்கள் தலைவன் கையெழுத்திடுவார். நாங்கள் ஆட்சியில் இல்லை என்றால் எதிர்க்கட்சி முதலமைச்சர் எதை கையெழுத்திட வேண்டுமோ அதை கையெழுத்திட வைக்கிற தைரியமும் தெம்பும் திமுகவிற்கு உண்டு. ஆளுங்கட்சியா இருந்தாலும் நாங்க தான் ஆளுவோம், எதிர்கட்சியாக இருந்தாலும் நாங்கள் தான் இந்த மண்ணை ஆளுவோம். அந்த ஆற்றலும் அந்த நெஞ்சுரமும் திமுக காரனுக்கு இருக்கிற காரணத்தினால்தான் 75 ஆண்டு காலத்தில் 50 ஆண்டு காலம் எதிர்கட்சியாக இருந்த பிறகும் 75வது ஆண்டில் இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஆற்றல் மிக்க கழக உடன்பிறப்புகள் இருக்கிற காரணம் தான் அதற்கு காரணம். தேடி தேடி திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார். ஏனப்பா, நமது திட்டத்தை பார்த்து கர்நாடகா காப்பி அடித்தால் பரவாயில்லை, ஏதோ மகாராஷ்டிரா காப்பி அடித்தான் பரவாயில்லை, ஏனப்பா டெல்லி காப்பி அடிக்கிறது பரவாயில்லை, கனடா நாட்டு பிரதமர் சொல்லுகிறாரே எனக்கு திட்டங்களை தீட்டுவதற்கு வழிகாட்டுகிறவன் தளபதி மு.க. ஸ்டாலின் என்று காலை உணவு திட்டத்தை கொண்டு அவர் நாட்டிலே அவன் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கிறார். என்ன காரணம்? எதற்காக ஓடி ஓடி உழைக்கிறார்? 5 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாடு எங்கே இருந்தது? இங்கே இருக்கிற இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தார்கள். அன்பு தம்பி, அன்பு சகோதரர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொன்னார், 20 லட்சம் கோடி, ஏறத்தாழ 11 லட்சம் கோடி ரூபாய் நாம் முதலீடுகளை கொண்டு வந்திருக்கிறோம். உங்களுக்கு மலைப்பாக இருக்கலாம், 11 லட்சம் கோடி முதலீடு வந்ததனால் என்ன லாபம் என்று கேட்டால்
27 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது தளபதி மு.க. ஸ்டாலினின் அரசு. நான் சொல்ல, ஒருவேளை திமுக காரன் சொல்றான், கான்ஸ்டன்டைன் சொல்றான், தளபதிக்காக பேசுவான்னு சொன்னா ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் வரலாம். ஆனால் நாங்கள் உணர்வோடும் உயிரோடும் எதிர்க்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான அரசு, மத்திய மோடி தலைமையிலான அரசு சொல்லுகிறது, EPFO என்ற ஒரு அலுவலகம் இருக்கிறது, எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். அது என்னன்னா, யார் ஒருவர் வேலைக்கு சேர்ந்தாலும் அவருக்கு சேம நல நிதி என்று சொல்லுகிற ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். அப்படி 2022 இருந்து 2025 ஜனவரிக்குள்